வெல்கம் பேக் மக்களே. நான் உங்களின் எம்எச்ஐ. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பாக இப்போ கஷ்டத்தில் இருந்தாலும் வருங்காலத்தில் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அப்புறம் சில மாதம்னே சொல்லலாம், 1 மந்த்துக்கு மேலே ஆகிடுச்சு. என்னுடைய வீடியோஸ், ஷார்ட்ஸ், லைவ் போஸ்ட் எதுவுமே இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் மனசு கஷ்டம் அடைஞ்சிருப்பீங்க. நிறைய பேர் பர்சனலாகவும் டெலிகிராம் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. காரணம் என்னென்னா, சம் பர்சனல் ஒர்க் ஹெவி ஆகிடுச்சு. அதனால் என்னால் யூடியூப்பில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன். சரிங்களா? அதே மாதிரி ப்ராப்பரான எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை. அதனால் நான் எதுவுமே போடலைன்னு வைங்களேன். இப்போ ஒரு ப்ராப்பரான அப்டேட் கோர்ட் சைட்லேருந்தே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கடந்த 6ஆம் தேதி நடந்திருக்கு. அதற்கான ஆர்டரும் வந்திருக்கு. எப்போவுமே கோர்ட்டுடைய ஆர்டர் வந்தால் நம்ம பிடிஎஃபோட 3 லாங்குவேஜில் போடுவோம். அது நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணி நிறைய பேருடைய இதை கேட்டிருந்தாங்க பர்சனலாகவுமே. அதனால் சரி நம்ம அதை போடுவோம், பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ட்டு 3 லாங்குவேஜில் நம்ம இப்போ இந்த கோர்ட்டுடைய ஆர்டர் வீடியோ பார்க்க போகிறோம். சரிங்களா? வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் பார்த்துருவோம். இங்கிலீஷில் ஒவ்வொரு பேஜாக நான் வைக்கிறேன். டக்கு டக்குன்னு ஸ்க்ரோல் பண்ணிவிடுவேன். நீங்கள் ஒவ்வொரு பேஜ்லேயுமே பாஸ் பண்ணி அதை ஃபுல்லாக படித்து தெரிஞ்சுங்க. இங்கிலீஷ் மலையாளம் ஃபுல்லாகவே நான் ஒவ்வொரு பேஜாக வச்சு ஸ்க்ரோல் பண்ணிவிடுவேன். தமிழ் மட்டும் நான் படித்து காட்டுறேன், ஏன்னா எனக்கு தமிழ் தான் தெரியும். செகண்ட் பேஜ் இது, அதாவது ஆர்டர்னு போட்டிருக்கீங்களா ஃபஸ்ட்டு. இது 2வது. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பெட்டிஷனர் அவருடைய இந்த மாதிரி பெட்டிஷனை கொடுத்துருக்குறாரு அப்படிங்கிற விஷயம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட்டு இது செகண்ட் பேஜ் ஃபுல்லாகவே செகண்ட் பாயிண்ட்டு தான் வைக்கிறேன். நீங்கள் படித்தீங்க இங்கிலீஷை. தேர்டு பேஜ் ஃபுல்லாகவே தேர்ட் பாயிண்ட் இருக்குது. அண்டு கீழேயும் ஒரு 2 லைன் இருக்குது. அப்புறம் 4th பாயிண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபோர்த் பாயிண்ட்டும் 1.5 பேஜுக்கு இருக்குது. அவ்வளோதான், லாஸ்ட் பேஜ் வந்தாச்சு. ஓகேவா? இங்கிலீஷில் பார்த்துட்டிங்களா? இப்போது தமிழில் போய் பார்ப்போமா? இதை தமிழ் அண்டு தெலுங்கில் பார்ப்போம். சரி, ஓகே, வாங்க போவோம். மைத்ரி ஆட்ஸ் எம்டி ரிலாக்ஸேஷன் ஆர்டர் பிடிஎஃப் 6/3/2025 அன்னைக்கு உள்ள ரிலாக்ஸேஷனோட ஆர்டர் இது. வெல்கம் பேக் மக்களே. நான் உங்களின் எம்எச்ஐ. அது எப்போ நம்ம சொல்கிறது, சிறப்பு நீதிமன்றம் டிஎன்பிஐடி சட்டத்தின் கீழ் கோயம்புத்தூர், அந்த டான்பேட் கோர்ட் கோயம்புத்தூரில் இந்த ஆர்டர் இந்த இது நமக்கு வந்திருக்கு. ஜட்ஜு யார் அவங்க அப்படின்னு பார்த்தா, தற்போது திரு என் செந்தில்குமார் எம்எல் சிறப்பு நீதிபதி அவர்கள் தான் இந்த ஆர்டரை வழங்கியிருக்கிறாரு. டிஎன்பிஐடி சட்டத்தின் கீழ் சிறப்பு நீதிமன்றம் கோயம்புத்தூர், வியாழக்கிழமை மார்ச் 6, 2025. அப்புறம் இதெல்லாம் கேஸுடைய நம்பர்ஸு, அதோடைய சிஎன்ஆர் நம்பரு. சக்தி ஆனந்தன், வயது 51. மனுதாரர் குற்றம் சாட்டப்பட்டவர் எண் 23 A23. மாநிலம் பிரதிநிதித்துவப்படுத்தப்படுகிறது. துணை காவல் கண்காணிப்பாளர், பொருளாதார குற்றப்பிரிவு, கோயம்புத்தூர். பிரதிவாதி புகார்தார். இந்த மனு இன்று 6/3/2025 மனுதாரர் குற்றம் சாட்டப்பட்டவர் எண் 23 வழக்கறிஞர் திரு ஆர் அனந்தராஜு மற்றும் பிரதிவாதிக்கான சிறப்பு அரசு வழக்கறிஞர் சிவில் அண்ட் கிரிமினல் திரு சி கண்ணன் ஆகியோர் முன்னிலையில் என் முன் வந்தது. இந்த 2 அட்வொகேட்டுக்கு மத்தியில் ஜட்ஜுக்கு முன்னாடி இந்த கேஸ் வருது அப்படின்னு பதிவு செஞ்சுருக்காங்க. ஸ்டார்டிங் முகப்பு. மேலும் பதிவுகளை படித்து இன்று வரை பரிசீலனைக்கு வந்த பிறகு இந்த நீதிமன்றம் பின்வருமாறு தீர்ப்பளித்தது. ஃபஸ்ட்டு அந்த டெஃபினேஷன் கொடுத்துட்டு ஆர்டர் கீழே வருது, ஆணைன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா. மொத்தம் இந்த ஆர்டரில் 5 பாயிண்ட் தான் இருக்குது. சரிங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, இந்த 29/10/2024 10ஆம் மாதம் வெளியிட்ட தனக்கு விதிக்கப்பட்ட நிபந்தனை. லாஸ்ட்டாக எப்போ அவருக்கு நிபந்தனை ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்கன்னா 29/10/2024 விதிக்கப்பட்ட நிபந்தனையில் மேலும் தளர்வு ஏற்படுத்தணும் அப்படின்ற மனு தாக்கல் செஞ்சுருக்க விண்ணப்பம் தான் இது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை சொல்லிட்டாங்க. ஓகேவா? செகண்ட் பாயிண்ட் வாங்க பார்ப்போம். மனுதாரரின் கற்றறிந்த வழக்கறிஞர், அதாவது இப்போ இது
எம்டியுடைய சைட் அட்வொகேட் சரிங்களா, கற்றறிந்த வழக்கறிஞர்னா எம்டியுடைய சைட் அட்வொகேட்டோடு இந்த வாதத்தை வைக்கிறார். இந்த வழக்குடைய எண் 9/2024 சென்னை பொருளாதார குற்றப்பிரிவால் பிஎன்எஸ் பிரிவுகள் 318 61 அது பேக்கெட்டில் 4 2 5 316 டிரான்ஸ்பிட் சட்டத்தின் பிரிவு பட்ஸு 5 பட்ஸ் சட்டத்தின் பிரிவு 21 1 23 3 மற்றும் பரிசு சீட்டுகள் மற்றும் பண சுழற்சி திட்டங்கள் தடை சட்டத்தின் பிரிவு 3 and 4 ஆகியவற்றின் கீழ் குற்றங்களுக்காக பதிவு செய்யப்பட்டுள்ளதாக வாதிட்டார். முதல்ல இந்த குற்றத்துக்காக தான் இந்த குற்றம் தான் சுமத்திருக்காங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு மனுதாரரின் கற்றறிந்த வழக்கறிஞர் மேலும் சென்னை டிஎன்பிஐடி சிறப்பு நீதிபதியால் ஜாமீன் விதிக்கப்பட்டதாக வாதிட்டார். இந்தந்த குற்றங்களுக்காக அவரை இது பண்ணியிருந்தாங்க, இந்தந்த வழக்கெல்லாம் அவர் மேலே போட்டிருந்தாங்க, அவர் அந்தந்த வழக்கெல்லாம் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டதாக சொல்லிவிட்டு மேலும் 3/10/2024 வெளியிட்ட அன்னைக்கு வந்த உத்தரவுப்படி மேலும் உத்தரவுகள் பிறப்பிடிக்கும் முறை அடுத்த ஆர்டர் வரும் முறை அப்படின்னு அவருக்கு லாஸ்ட்டாக கிடைச்ச தளர்வுகளை பற்றி சொல்கிறார். தினமும் காலை ஃபஸ்ட்டு தளர்வில் ஃபஸ்ட்டு அவருக்கு அந்த ஜாமீனில் என்னென்ன நிபந்தனை விதித்தாங்க அப்படின்னா, தினமும் காலை 10:30 மணிக்கு பிரதிவாதி காவல்துறை முன் ஆஜராக வேண்டும் என்ற நிபந்தனையுடன் மனுதாரர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டதாகவும் அவர் வாதிடுறார் ஃபஸ்ட்டு. பின்னர் அந்த 29/10 தேதியிட்ட வெளியிட்டல அதில் போட்ட அப்ளிகேஷனில் ரிலாக்ஸேஷனில் மேற்கூறிய நீதிமன்றத்தால் திருத்தப்பட்டது, அந்த நிபந்தனை திருத்தப்பட்டது என்றும் என்னென்ன திருத்தப்பட்டது இதன் மூலம் மறுமுத்தரம் வரும் வரை ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஃபஸ்ட்டு டெய்லி 10:30 மணிக்கு சைன் பண்ணணும்னு நிபந்தனை, அப்புறம் ரிலாக்ஸேஷன் பெட்டிஷன் போட்டதுக்கப்புறம் திங்கட்கிழமை அதாவது வாரம் சைன் பண்ணணும் அப்படிங்கிற நிபந்தனை ஆஜராக வேண்டும் என்றும் மனுதாரருடைய கட்டண அரசு வழக்கறிஞர் மேலும் வாதிட்டார். பின்னும் குற்றம் சாட்டப்பட்ட எண்ணில் உள்ள மேற்கூறிய வழக்கு பிரதிவாதி பொருளாதார குற்றப்பிரிவு கோயம்புத்தூருக்கு மாற்றப்பட்டுச்சு, அப்புறம் சென்னையிலேருந்து கோயம்புத்தூருக்கு மாற்றப்பட்டுருச்சு, அப்புறம் மீண்டும் எஃப்ஐஆர் நம்பர் குற்ற எண் 6/2024 என்று எண்ணப்பட்டது என்றும் மனுதாரரின் கற்றறிந்த வழக்கறிஞர் மேலும் வாதிட்டார். மனுதாரர் மேற்கூறிய நிபந்தனை எல்லா நிபந்தனையுமே 4/11/2024 இந்த ஆர்டர் வருவதற்கு அந்த 4/11/2024 முதல் அன்னை தேதி முதல் இன்று வரை முறையாக பின்பற்றி வருவதாகவும் இதன் மூலம் கடந்த 18 வாரங்களாக அவருக்கு அந்த நிபந்தனை கொடுத்ததிலிருந்து இப்போ வரைக்குமே கடந்த 18 வாரமாக அந்த நிபந்தனை அவர் சரியாக பின்பற்றி வருவதாகவும் வாதிட்டார். நம்முடைய தரப்பு வழக்கறிஞருடைய வாதம் தான் இந்த பாயிண்ட் ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இப்போ மனுதாரரின் வழக்கறிஞர் இந்த நிபந்தனை காரணமாக மனுதாரர் தனது வழக்கமான பணிக்கு செல்ல முடியாத நிலையில் உள்ளார் என்றும் எனவே அவருக்கு விதிக்கப்பட்ட நிபந்தனைகளை தளர்த்த கோரி தற்போதைய மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்றும் வாதிட்டார். செகண்ட் பாயிண்ட் ஃபுல்லாக நம்முடைய தரப்பு வாதத்தை நம்முடைய அட்வொகேட் சைடு வச்சுருக்காங்க, அதாவது எம்டியுடைய அட்வொகேட் சைடு தெளிவான முறையில் எடுத்து வச்சுருக்காரு. இப்போ மூணாவது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ் பிபி அரசு வழக்கறிஞர் மறுபுறம் இப்போ அவர் எதிர்த்தரப்பு அவங்களுடைய வாதத்தை வைக்கிறாங்க. மறுபுறம் கற்றறிந்த சிறப்பு அரசு வழக்கறிஞர் கோவை நகர சைபர் கிரைம் காவல் நிலைய துணை ஆய்வாளரின் புகாரின் அடிப்படையில் குற்ற எண் 3/2024 உள்ள வழக்கு கோவை சிசிபி முன் பதிவு செய்யப்பட்டு பின்னர் அது சென்னை பொருளாதார குற்றப்பிரிவுக்கு மாற்றப்பட்டு குற்ற எண் 9/2024 என மீண்டும் எண்ணப்பட்டது. விசாரணை போது குற்றம் சாட்டப்பட்டவர் கவர்ச்சிகரமான பெரிய வருமான சலுகைகளை வழங்கி அங்கீகரிக்கப்பட்ட அமைப்புகளின் ஒப்புதல் இல்லாமல் பல கோடி ரூபாய் வசூலித்தது தெரிய வந்தது அப்படின்னு எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் அவருடைய வாதத்தை சொல்கிறார். பின்னர் சென்னை ஏடிஜிபி இஓடபிள்யூவின் நடவடிக்கைகளின்படி குற்ற எண் 9/2024 உள்ள கூறப்பட்ட வழக்கு பிரதிவாதிக்கு மாற்றப்பட்டு குற்ற எண் 6/2024 என மீண்டும் பதிவு செய்யப்பட்டது என்றும் வாதிட்டார். கற்றறிந்த சிறப்பு அரசு வழக்கறிஞர் மேலும் மனுதாரர் இப்போ போட்டிருக்க பெட்டிஷன் உள்ள உத்தரவுகளின்படி ஜாமீன் விடுவிக்கப்பட்டதாகவும் இப்போ போட்டிருக்க பெட்டிஷனில் அவர் போட்ட பெட்டிஷனில் அந்த சிஆர்எல் நம்பர் சொல்லி அதில் ஜாமீன் விடுவிக்கப்பட்டதாகவும் மேலும் உத்தரவு ஒரு முறை தினம் காலை 10:30 மணிக்கு பிரதிவாதி காவல்துறை ஆஜரான நிபந்தனை பேரில் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். அவர் அந்த நிபந்தனை நிறைவேற்றியதாகவும் வாதிட்டார். அவர் அந்த நிபந்தனை நிறைவேற்றிட்டார் தான் அப்படின்னு அரசு வழக்கறிஞர் சொல்கிறார் அப்படின்னு அந்த ஆர்டரில் இருக்குது. கற்றறிந்த சிறப்பு அரசு வழக்கறிஞர் பின்னர் 29/10 தேதி வெளியிட்ட உள்ள உத்தரவுகளின்படி மேற்கூறிய நிபந்தனை மாற்றியமைக்கப்பட்டது. இவரும் அந்த பாயிண்ட்டை சொல்கிறாரு. என்னென்னு மாற்றியமைக்கப்பட்டது, இதன் மூலம் மனுதாரர் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மறு உத்தரவு வருவார். அதாவது தினமும் 10:30 மணிக்கு சைன் பண்ணணும் அப்படின்ற இதில் ஜாமீனில் வெளியே போனார். திரும்ப ஒரு ரிலாக்ஸேஷன் பெட்டிஷன் போட்டதுக்கப்புறம் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மறு உத்தரவு வரும் வரை காவல்துறை முன் ஆஜராகி அவர் கையெழுத்து போடணும்
அப்படின்னு அறிவுறுத்தப்பட்டது. மேலும் சிறப்பு அரசு வழக்கறிஞர் இதுவரை ரூபாய் 49,96,117 ரூபாய் மதிப்புள்ள 43 புகார்கள் பெறப்பட்டுள்ளதாகவும், அதாவது இதுவரை அப்படின்னா அன்றைய தேதி வரை, புரியுதா, இந்த ஜட்ஜ்மெண்ட் ஆர்கியூமெண்ட், அந்த அரசு வழக்கறிஞர் ஆர்கியூமெண்ட் என்னைக்கு அந்த ஆர்கியூமெண்ட் நடந்ததோ அன்றைய தேதி வரை 43 புகார்கள் முழுமையாக பெற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. அவருடைய மதிப்பு 49,96,117 அப்படின்னு வாதிடுறார். சரிங்களா? இது என்றைக்கு நடந்தது? இது 6ஆம் தேதி நடந்ததுன்னா 6ஆம் தேதி 5ஆம் தேதி அது என்றைக்கு இந்த வாதம் நடந்ததோ அவர் கரெக்டாக எடுத்து வைக்கிறார். அந்த தேதி வரைக்கும் 43 புகார்கள் பெறப்பட்டுள்ளது அப்படின்னு. இப்போ வைப்பு தொகையாளரிடமிருந்து புதிய புகார்கள் பெறப்பட்டு வருவதாகவும் சொல்கிறார். இப்போ வரைக்கும் 43 வந்திருக்கு. இன்னும் இப்போ புகார்கள் வாங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறார். இந்த வழக்கின் விசாரணை நிலுவையில் இருப்பதாகவும், அதே நேரத்தில் மனுதாரர் நேரில் ஆஜராவதற்கு விதிக்கப்பட்ட நிபந்தனை முழுமையாக தளர்த்தப்பட்டாலும், புரியுதுங்களா, இந்த நேரில் ஆஜராவதற்காக விதிக்கப்பட்ட நிபந்தனை முழுமையாக தளர்த்தப்பட்டுருச்சுன்னா, சைன் பண்ண தேவையில்லை அப்படின்னு தளர்த்தப்பட்டுச்சுன்னா, மனுதாரர் தலைமறைவாகி சாட்சியங்களை சிதைப்பதற்கு அனைத்து வாய்ப்புகளும் உள்ளன அப்படின்னு, அதனால் நீங்கள் இந்த ரிலாக்ஸேஷனை கொடுக்காதீங்க அப்படின்ட்டு அவர் வாதிட்டார். 3வது பாயிண்ட்டு பிபி பப்ளிக் ப்ராசிக்யூட்டரோடைய வாதம். இப்போ 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா, இரு தரப்பு வழக்கறிஞர்களும் சமர்ப்பித்த வாதங்களை கருத்தில் கொண்டதில், இப்போது ஜட்ஜ் அவருடைய 2 பேரோட பாயிண்ட்டு கேட்டாச்சா, இப்போ அவருடைய பாயிண்ட்டு ஜட்ஜ் அவங்க சொல்கிறாங்க. குற்ற எண் 3/2024 வழக்கு மைவித்ரியாஸ் மற்றும் பிறருக்கு எதிராக கோவை சிசிபியால் பதிவு செய்யப்பட்டது என்பது தெளிவாகிறது. பின்னர் அது சென்னை பொருளாதார குற்றப்பிரிவுக்கு மாற்றப்பட்டது. மேலும் பரிசு சீட்டுகள் மற்றும் பண சுழற்சி திட்டங்களின் பிரிவுகள் 3 மற்றும் 4 தடை சட்டம் மற்றும் பட்ஜெட் சட்டத்தின் பிரிவு 3 மற்றும் 6 சில நம்பர் ஆகியவற்றின் கீழ் குற்றங்களுக்காக குற்ற எண் 9/2024 மீண்டும் பதிவு செய்யப்பட்டது. இதில் மனுதாரர் குற்றம் சாட்டப்பட்ட எண் 23 இருந்ததால் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டு பின்னர் சென்னை டான்பிட் நீதிமன்றத்தின் கற்றறிந்த சிறப்பு நீதிபதியால் ஜாமீன் விடுவிக்கப்பட்டார். ஜட்ஜர் இந்த பாயிண்டில் ஜாமீன் விடுவிக்கப்பட்டார். தேதியிட்ட 3/10/2024 தான் ஜாமீன் விடுவிக்கப்படுறாரு. அதுக்கப்புறம் ஒரு பெட்டிஷன் பிரதிவாதி காவல்துறை முன் தினமும், அதாவது அதுக்கப்புறம் பெட்டிஷன் இல்லை, அந்த 3/10/2024 அன்றைய பெட்டிஷன் நினைக்கிறாமா, பிரதிவாதி காவல்துறை முன் தினமும் 10:30க்கு ஆஜராக வேண்டும் என்ற நிபந்தனை, அதான் மறு உத்தரவு நிபந்தனையுடன் மறு உத்தரவு வரும் வரை காலை 10 மணிக்கு மறு உத்தரவு வரும் வரை தினமும் காலை 10:30 மணிக்கு ஆஜராக வேண்டும் என்ற நிபந்தனையுடன் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். இப்போ அடுத்து மறு உத்தரவு வரும் வரை காலை 10 மணிக்கு மேற்கூறிய நிபந்தனை நிறைவேற்றியதன் பேரில் நிபந்தனைகளை தளர்த்த மனுதாரர் அதுக்கடுத்து இந்த நிபந்தனை ஜாமீனில் போயிட்டு அடுத்து ஒரு பெட்டிஷனை போகிறார். அந்த பெட்டிஷன் நம்பரை போட்டு தாக்கல் செய்கிறார். மேலும் 29/10/2024 தேதியிட்ட உத்தரவின்படி சென்னை டான்பிட் நீதிமன்றத்தின் கற்றறிந்த சிறப்பு நீதிபதி மேற்கூறிய நிபந்தனையை மாற்றி அமைத்து அதன் மூலம் மனுதாரர் வாரத்திற்கு ஒரு முறை, அதாவது திங்கட்கிழமை காலை 10:30 மணிக்கு மேலும் உத்தரவு வரும் முறை பிரதிவாதி காவல்துறை முன் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டார். ஒரு வாரமாக ஆகுது. அதைத் தொடர்ந்து குற்ற எண் 9/2024 கூறப்பட்ட வழக்கு மேலும் விசாரணைக்காக கோயம்புத்தூர் EOWக்கு மாற்றப்பட்டு பிரதிவாதியின் குற்ற எண் 6/2024 என மீண்டும் பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில் மனுதாரர் ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை பிரதிவாதி முன் ஆஜராக வேண்டும் என மேற்கூறிய நிபந்தனையை தளர்த்துமாறு தற்போதைய மனுவை தாக்கல் செய்திருந்தார். வாரம் ஒரு சைன் போடணும் அப்படிங்கிற அந்த நிபந்தனையை தளர்த்துவதற்காக தற்போதுள்ள மனுவை தாக்கல் செய்திருந்தார். மனுதாரருடைய வாதம் என்னவென்றால், அதாவது இப்போ நம்ம பெட்டிஷனுடைய வாதம் என்னென்னா, அவர் கடந்த 18 வாரங்களாக நிபந்தனை விதிக்கப்பட்டு அவருக்கு விதிக்கப்பட்ட நிபந்தனை காரணமாக அவர் தனது வழக்கமான பணிக்கு செல்வது கடினமாக உள்ளது. மேலே குறிப்பிட்டுள்ளபடி இப்போ சிறப்பு அரசு வழக்கறிஞர் மனுதாரர் இதுவரை தனக்கு விதிக்கப்பட்ட நிபந்தனை கடைபிடித்து வருவதாகவும் சொல்லியிருக்கார் அரசு வழக்கறிஞர். அதே நேரத்தில் இதுவரை வெறும் 43 புகார்களுக்கு 49,96,117 தொகை செலுத்த தவறியதாகவும் புதிய புகார்கள் பெறப்பட்டு வருவதாகவும் சொல்லியிருக்கார். நிபந்தனை முழுமையாக தளர்த்தப்பட்டுச்சுன்னா விசாரணை ஆரம்ப கட்டத்தில் தான் இருப்பதால் மனுதாரர் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிக்க ஏராளமான வாய்ப்புகள் உள்ளன என்றும் அவர் வாதிட்டிருக்கார் அப்படின்னு ஜட்ஜ் ஐயா சொல்லிவிட்டு 5வது பாயிண்டில் மேற்கூறிய அம்சங்கள் எல்லாம் கருத்தில் கொண்டு, அதாவது அவருடைய சொல்கிறபடி பெட்டிஷனை தளர்வும் படுத்தணும், இவருடைய வாதம் வைக்கிறபடி அதை முழுசாகவும் தளர்வு ஆக்கிடக்கூடாது அப்படிங்கிற 2 கருத்தையும் கருத்தில் கொண்டு
மேற்கூறிய அம்சங்களை கருத்தில் கொண்டு இணக்க காலம், குற்றத்தின் தன்மை மற்றும் வழக்கின் பிற சூழ்நிலைகளையும் கருத்தில் கொண்டு இந்த நீதிமன்றம் சென்னை கற்றறிந்த சிறப்பு நீதிபதி டான்பிட் நீதிமன்றத்தால் இந்த வழக்கில் மனுதாரருக்கு 2 வாரங்களுக்கு ஒரு முறை நிபந்தனையை மாற்றியமைக்க விரும்புகிறது. வாரம் கையெழுத்து போடணும் அப்படிங்க, இப்போ 2 வாரத்துக்கு ஒரு தடவை இருக்குது. இதன் விளைவாக இந்த மனு அதன்படி அனுமதிக்கப்படுகிறது. இப்போ போட்டிருக்க பெட்டிஷன் அந்த மனுடைய நேச்சுரல் படி அது அனுமதிக்கப்படுகிறது. மேலும் மனுதாரர், இதுதான் பாயிண்ட், மறு உத்தரவு வரும் வரை, அடுத்த ஆர்டர் வரும் வரைக்கும் இந்த நிபந்தனை அவர் கரெக்டாக பின்பற்றணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய இது. ஒவ்வொரு ஆங்கில நாட்காட்டி மாதத்தின் 1 மற்றும் 15ஆம் தேதிகளில் காலை 10 மணிக்கு பிரதிவாதி காவல்துறை முன் ஆஜரமாகுமாறு அறிவுறுத்தப்படுகிறார். வாரம் வந்துட்டு இருந்தது, இப்போ 2 வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு கையெழுத்து போடணும். அதுவும் 1ஆம் தேதி 15ஆம் தேதி அப்படின்ட்டு ஆர்டர் மாதிரி இருக்குது. மற்ற அனைத்து நிபந்தனைகளும் செல்லுபடியாகும். அதாவது ஆல் கண்டிஷன்ஸ் ஸ்டாண்ட் குட் அப்படின்னா மற்ற நிபந்தனைகள், அவருடைய பெட்டிஷனில் இந்த கையெழுத்து போடுற நிபந்தனைக்கு மட்டும்தான் இப்போ தளர்வு கிடச்சிருக்கு. மற்ற நிபந்தனைகளும் அப்படியே அது அனைத்தும் நிபந்தனைகளும் செல்லுபடியாகும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. மறு உத்தரவு வரும் வரை மற்ற நிபந்தனைகளை அவர் பின்பற்றணும். அதாவது சோசியல் மீடியாவில் சோசியல் மீடியான்னு இல்லை, வாக்குறுதி கொடுக்க முடியும், பொதுவாகவே வாக்குறுதி கொடுக்க முடியும் அல்லது ஆதாரங்கள், அது எவிடன்ஸ் மற்ற நபர்களுக்கு வாக்குறுதி கொடுக்கக்கூடாது, அச்சுறுத்தும்படியே எந்த விதமான பேச்சும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களோ அந்த நிபந்தனைலாம் கண்டிப்பாக அது இன்னும் நடைமுறையில் போய்கிட்டு தான் இருக்கும். ஆனால் அவர் ஜென்ரலாக பேசலாம், அது பேசுகிறதுக்குலாம் எந்த தடையும் இல்லை. வாக்குறுதி கொடுக்கக்கூடாது, சாட்சியங்களை கலைக்கும்படியான எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது. அதுக்கு தான் அந்த நிபந்தனைகள் தொடர்ச்சியாக செல்லுபடியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு சிறந்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்களின் நான் எம்எச்ஐ. நன்றிகள் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ தெலுங்கில் நம்ம அந்த இதை நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துருவோம். ஏன்னா தெலுங்கு பீப்புளும் கொஞ்சம் பார்த்துட்ருக்காங்க, அதனால் நான் டக்குன்னு ஸ்க்ரோல் பண்ணி முடிச்சிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், தெலுங்கு பீப்புள்ஸ் நீங்கள் பாஸ் பண்ணி ஒரு பேஜாக படித்து பாருங்கள். ஓகேவா? ஏற்கனவே வீடியோ ரொம்ப பெருசாக போயிடுச்சு. ஏன்னா ஃபுல் ஆர்டரையுமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. யார் இது சொல்கிறதுமே ஒவ்வொருத்தவங்க அவங்கவுங்களுடைய அந்த கருத்துக்கு தோதுவாக ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லுவாங்க. அவங்களுடைய கருத்தை திரிப்பதற்கு தோதுவாக நானாக இருந்தாலுமே யாராக இருந்தாலுமே நீங்கள் என்ன இருக்குது ஆர்டரில் அப்படிங்கிறதுல தமிழ் தெரிஞ்சவங்க தமிழில் படித்து பாருங்கள், இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க அந்த ஆர்டர் காப்பி அனுப்பியிருக்கேன் அதை படித்து பாருங்கள், தெலுங்கு தெரிஞ்சவங்க தெலுங்கு படித்து பாருங்கள். படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாலேஜ் ஐடியா வரும். அது உங்களுக்கு எது தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை, அதில் எது சிறந்த சட்டமோ அதையும் நீங்கள் செய்யுங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன். 3வது பாயிண்ட் படிச்சிங்களா? அப்படியே போவோம். நான் இவ்வளோ நாள் இருந்துமே இத்தனை நோட்டீஸ் கொடுத்துமே வெறும் 43 கம்ப்ளைண்ட்ஸ் தான் வந்திருக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்குமே அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான் எனக்கு தெரிஞ்சு. பட் இந்த நம்பிக்கையை அந்த கம்பெனி எப்படி காப்பாற்ற போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அவ்வளோதான், முடிஞ்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும், பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மேலும் இது போன்ற ஒரு சிறந்த பதிவில் அடுத்து நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்களின் நான் எம்எச்ஐ. நன்றிகள். அப்புறம் இவ்வளோ காலம் நான் வீடியோ போடாதது, லைவ் வராதது உங்கள் யாருக்காவது மனசு கஷ்டப்படுத்திருந்தால் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் ஆல். நன்றிகள்.